வணக்கம். மார்ச் மாதம் 10ஆம் தேதி அனுச நட்சத்திரம், சப்தமி திதி, சித்தயோகம், செவ்வாய்க்கிழமை. கேது பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரிய நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்ல இருக்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1 அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம். சந்திராஷ்டமம் நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, கவனம் கவனம் கவனம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது ஒரு பாட்டாவது படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. ரிஷபராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வீண் செலவு அதிகம், வீண் கவலை அதிகம். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது ஒரு பாட்டாவது படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கேது பகவானும் ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அக்டோபர் வரைக்கும் அவர் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களது ஒன்று. சூப்பர், வெற்றி, உயர்வு, நிம்மதி, நல்ல நாள் இன்னைக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. திருஷ்டி ஆகப்பட்டதற்கு சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா, விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 6, 7, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. திருஷ்டி ஆகப்பட்டதற்கு சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா, விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், கோபம், வேகம், அலட்டல், கர்வம் அதிகம். வழிபாடு முக்கியம். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயகர் பெருமானுக்கு தீபம் காட்டுறது நல்லது. மொத்தத்தில் வழிபாடு வேணும்னா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 7, தெற்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது ஒரு பாட்டாவது படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் சிறப்பு, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, வடக்கு, பச்சை, சிவப்பு. திருஷ்டி ஆகப்பட்டதற்கு சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா, விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை, சந்திரன் உதவியாக இல்லை. கேது பகவான் உதவியாக இருக்கார். அக்டோபர் வரைக்கும் லாபத்தை பெருக்கிறார், உயர்வை தர்றார். ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியாக இல்லைங்கிறதுனால வீண் கவலை, வீண் செலவு வர வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, சிவப்பு. பொறுமை, நிதானம். மனசுக்குள்ள சில மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குமரகுருபர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படிச்சு பாருங்க. பூமேவு செங்கமல புத்தேழும் தேரறிய பாவேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். படிச்சு பாருங்க. கந்தர் கலிவென்பா திருச்செந்தூர் முருகனை பற்றி
குமரகுருபரர் அருளியது திருச்செந்தூர் முருகன் அருளால் தான் ஊமையாக இருந்த குமரகுருபரர் பேச ஆரம்பித்தார், பாட ஆரம்பித்தார், கவிதை எழுத ஆரம்பித்தார், பாட்டு எழுத ஆரம்பித்தார். எனவே படிங்க, இதை ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டமும் வேகமும் சுறுசுறுப்பு என்கிற பெயரிலே அவசரமும் உங்களை ஏமாற்றுகிறது. தோற்பதற்கு கிரகங்கள் உங்களை தயாராக்குகிறது. எனவே பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, மேற்கு சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சீவனரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படிச்சு பாருங்க. பூமேவு செங்கமல புத்தேழும் தேரறிய பாவேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். படிச்சு பாருங்க. கந்தர் கலிவென்பா திருச்செந்தூர் முருகனை பற்றி குமரகுருபரர் அருளியது திருச்செந்தூர் முருகன் அருளால் தான் ஊமையாக இருந்த குமரகுருபரர் பேச ஆரம்பித்தார், பாட ஆரம்பித்தார், கவிதை எழுத ஆரம்பித்தார், பாட்டு எழுத ஆரம்பித்தார். எனவே படிங்க, இதை ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வழிபாடு முக்கியம். ஏன் திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. உங்கள் வீண் கவலை கிடையாது, கோபம் கிடையாது, தேவையற்ற பேச்சு கிடையாது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. ஆமாம், பசுமாட்டுக்கு நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு சுலோகம் இருக்குது, படித்து பாருங்க. சார் அது புரியல சார், சமஸ்கிருதத்தில் இருக்குது. புரிய வேண்டாம், படியுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். திருஷ்டி இல்லாமற் போகும். ஆமாம், உறுதி செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. பொறுமை. கோபம் அதிகம், கர்வம் அதிகம், அலட்டல் அதிகம், ஆணவமான பேச்சு அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சீவனரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படிச்சு பாருங்க. பூமேவு செங்கமல புத்தேழும் தேரறிய பாவேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். படிச்சு பாருங்க. கந்தர் கலிவென்பா திருச்செந்தூர் முருகனை பற்றி குமரகுருபரர் அருளியது திருச்செந்தூர் முருகன் அருளால் தான் ஊமையாக இருந்த குமரகுருபரர் பேச ஆரம்பித்தார், பாட ஆரம்பித்தார், கவிதை எழுத ஆரம்பித்தார், பாட்டு எழுத ஆரம்பித்தார். எனவே படிங்க, இதை ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். பிரமாதம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. ஆமாம், பசுமாட்டுக்கு நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு சுலோகம் இருக்குது, படித்து பாருங்க. சார் அது புரியல சார், சமஸ்கிருதத்தில் இருக்குது. புரிய வேண்டாம், படியுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். திருஷ்டி இல்லாமற் போகும். ஆமாம், உறுதி செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். மீன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. பிரமாதமான வாழ்க்கை. சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. மனசு தெளிவாக இருக்குது, புத்தி தெளிவாக இருக்குது. கலக்கல். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. ஆமாம், பசுமாட்டுக்கு நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு சுலோகம் இருக்குது, படித்து பாருங்க. சார் அது புரியல சார், சமஸ்கிருதத்தில் இருக்குது. புரிய வேண்டாம், படியுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். திருஷ்டி இல்லாமற் போகும். ஆமாம், உறுதி செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். நேயர்களே, கேது பகவான் 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் அக்டோபர் மாதம் வரைக்கும். மிதுனம், துலாம், மீனம். மீனத்துக்கு எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை இல்லை. மிதுனத்துக்கு எதிர்பாராத உதவிகள். துலாமுக்கு லாபம் பெருகும். இதெல்லாம் நடக்குது. மொத்தத்தில் எப்படி இருக்க போகிற இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறத இப்போ சொன்னோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.